சிறடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயாவை அந்த ரதியோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து மிரட்டினதுனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க விஜயா. இப்பதான் விஜயாவுக்கு புரியுது, மீனாவும் முத்துவும் தான் நம்மளுக்காக பேசுறாங்க, நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாங்க, நம்மளுக்கு முக்கியமா பாதுகாப்பும் மீனாவும் முத்துவும் தான் கொடுக்குறாங்க. மனோஜ் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தோம், அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஆனா ஒருத்தவங்க அடிக்க வராங்க, குறுக்க வந்து தடுக்கல. அந்த பொம்பளைய விடு, அந்த ஆம்பளை அடிக்கணும்னு பேசுறான், அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இந்த மனோஜ் கேட்கல. அப்படின்னா இந்த மீனாவும் முத்துவும் நம்ம பக்கத்துல இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தானா அப்படின்னு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கட்டும், இருந்தாலும் இதெல்லாம் வெளியில சொன்னா அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் ரொம்ப திமிரா போயிருமே அப்படின்னு விஜயா மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. முத்து, நான் போய் கிறிஷ் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன், கிறிஷ் பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து கிளம்புறாரு. விஜயா உடனே எங்கேயும் யாரும் போக வேண்டாம், இப்ப என்ன இந்த பையனை கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட காமிக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இல்ல இல்ல, அந்த பையனுக்கு ஆசையா இருக்குல்ல, ஆசையா இருந்தா இப்ப போன ரவுடி கும்பல் திரும்ப வந்துருச்சுன்னா அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இரு, என் பக்கத்திலே இரு முத்து அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விஜயா, முத்துவ கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவ, இப்போ முத்து உன் பக்கத்துல இருந்தாதான் உனக்கு பாதுகாப்புங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சா? சரிடா முத்து, அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நீ அம்மா பக்கத்திலேயே இரு அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாங்க. விஜயா உடனே, ரோஹிணி, இந்த கிறிஷ கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட காமிச்சிட்டு வா, இதை எங்கேயாவது கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துரு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இந்த பையன் இங்க வந்தான் பாரு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்து உடனே, இந்த பையனால பிரச்சனை வரல, நீங்க டான்ஸ் கிளாஸ் என்னைக்கு ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சு, ஆமா உங்களுக்கு யாரு இந்த ஐடியாவை சொன்னது அப்படின்னு முத்து கேக்குறாரு. விஜயா உடனே அப்படியே ரோஹிணிய திரும்பி பாக்குறாங்க. முத்து, டான்ஸ் கிளாஸ் வைக்கலான்னு ஐடியா நான் தான் கொடுத்தேன், அதுக்காக ஆன்டி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, இதுக்கெல்லாம் நானா காரணம்? ஐயோ பார்லர்மா, உன்னை யாரும் தப்பு சொல்லல, இல்ல அம்மாக்கு அந்த ஐடியா கொடுத்தா வர்ற பிரச்சனைகளை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோஹிணி கிருஷ கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட ரோஹிணி நடந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க, பாத்தியா கல்யாணி, உன் குடும்பத்துக்குள்ள மீனாக்கும் முத்துக்கும் பெருசா மரியாதை கிடையாது, அதுலயும் உன் மாமியார் மீனாவையும் முத்துவையும் அவ்வளவு திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு உன் மாமியாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அவங்க உன் மாமியாருக்கு முத்து மீனாவும் பக்கத்துல இருந்தா பாதுகாப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து மீனாவும் அந்த அளவுக்கு நல்லவங்க, அந்த குடும்பத்துல இந்த பையன் இருந்தா தான் அவனுக்கும் பாதுகாப்பு. நீ யோசிச்சு பாரு கல்யாணி, நீ உன் பிரச்சனைய மீனா முத்துக்கிட்ட சொல்லி பாரு, நீ எவ்வளவு நாளுக்கு தான் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா ஐடியா சொல்றாங்க. இல்லம்மா, அது நான் என்ன சொன்னாலும் நீ மறுத்து பேச போற, அதுக்கு மேல உன் இஷ்டம், யாருன்னே முகம் தெரியாத அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு, அதையே அது காதலனோட சேர்த்து வைக்கிறேன்னு முத்து பொறுப்பேத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மனோஜ் அவரோட அண்ணன், அண்ணனுக்கு வந்தவ நீயே, அண்ணனுக்கு மனைவியா வந்தவ நீயே, உனக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? மீனா முத்துவோட குணம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் சொல்றத கேளு கல்யாணி, அவங்க உதவி பண்ணுவாங்க, உண்மையை கொஞ்சம் அவங்க கிட்ட உடைச்சு சொல்லு, ஹெல்ப் கேளு அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க. ரோஹிணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றதுக்கு இல்லம்மா, நான் சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மருந்து வாங்குறதுக்காக வெளியில போயிடுறாங்க. பாட்டி கிறிஷ்கிட்ட சொல்றாங்க, கிறிஷு, மீனா ஆண்டியும் முத்து மாமாவும் ரொம்ப நல்லவங்க, உங்க அம்மாக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களே உதவிக்கு முன் வருவாங்க, நான் சொன்னா இவ எங்க கேக்குறா, என்னையவும் பேச விட மாட்டா, அவளும் உண்மையை சொல்ல மாட்டா, பாவம் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா ரோஹிணி, யாருதான் மீனா முத்துக்கிட்ட சொல்லி இவளுக்கு உதவி செய்ய சொல்ல போறாங்களோ தெரியல அப்படின்னு பாட்டி பேசுறாங்க. கிறிஷுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் நாம சொல்லக்கூடாது, நம்ம அம்மாவுக்காக நம்ம ஏன் உதவக்கூடாது அப்படின்னு கிறிஷு யோசிக்கிறான். கிறிஷு நேரா மீனா கிட்ட, மீனா ஆண்டி, எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னையா அவங்க வீட்டில் சேர்த்துக்கிற மாட்டாங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கிறிஷ் கேட்குறான். படுத்திருக்கிற முத்தும் எந்திரிச்சு, என்னடா கிறிஷு, ஆன்டி கிட்ட உதவிலாம் கேட்குற போல,
சொல்லு, நானே செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஷ் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்குறான். முத்துக்கும் மீனாக்கும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா இந்த பார்லர் அம்மா தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு முத்து கிறிஷ் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுறாரு. நான் சொல்லல மீனா, இந்த பார்லர் அம்மா பயங்கர கேடின்னு. ஆனா பரவாயில்லடா கிறிஷ், உனக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம், உங்க அம்மாவுக்காக நாங்க உதவி பண்ணுவோம், உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.